வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜிடபிள் புலாவ் தொட்டுக்கிறதுக்கு சென்னா அதாவது கொண்டக்கடலை குருமா தான் பண்ண போறோம். இது ஒரு செம்மையான காம்போங்க. ரைஸுக்கு ரைஸும் இருக்கு, வெஜிடபிள்ஸும் இருக்கு, பிளஸ் நம்மளோட சைட் டிஷ்ல நிறைய ப்ரோட்டீனுமே இருக்கு. இன்னைக்கு நம்ம மைல்டா இருக்கிற ஒயிட் புலாவ் தான் பண்ண போறோம். ரெண்டுமே பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்கும், நல்லா ஒத்து போகும், பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த காம்போ நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம ஒயிட் வெஜிடபிள் புலாவ் தான் பண்ண போறோம். பெரிய பாட்டா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு அரிசி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பாட் எடுத்துக்கோங்க. பாட்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கலாம். இதுலயே ஹோல் கரம் மசாலாலாம் சேர்க்க போறோம். கரம் மசாலா பொடிகள் எதுவுமே சேர்க்க போறது இல்லைங்க. இந்த ரைஸுக்கான வாசனை நம்ம சேர்க்கிற இந்த முழு கரம் மசாலால இருந்தா வரணும். பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ, பிரிஞ்சலை, ஜாபத்ரி, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த புலாவில் நீங்கள் வேற ஏதாவது பொடிகள் சேர்த்தீங்கன்னா அதோட கலர் ஒயிட்லேருந்து நம்மளுக்கு வேற கலராக மாறிடும். நல்லா கமகமான உங்களுக்கு ஸ்பைசஸோட வாசனை வந்ததும் 2 வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கணும், அவ்வளோதான். ப்ரௌன் கலராக ரோஸ்ட் ஆகக்கூடாது. ப்ரௌனாக ரோஸ்ட் ஆச்சுன்னா மறுபடியும் உங்களுக்கு ரைஸோட கலர் மாறிடும். 1/4 டீஸ்பூன் முழு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு மாறினா போதும். இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பாத்தீங்கன்னா நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். மறுபடியும் காரம் பாத்தீங்கன்னா நம்ம சேர்க்கிற மிளகு, ஸ்பைசஸ் பிளஸ் இந்த பச்சை மிளகாயில இருந்தா வரும். உங்க வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கை விடாம நீங்க வதக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு நீங்க புதினா இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு சாப் பண்ணிட்டு இதுல சேர்த்துருங்க. புலாவ்னாலே அதுல புதினா இருந்தா தாங்க கமகமன் இருக்கும். கொத்தமல்லி இலைகளை கடைசியா தம் போடும் போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்த்துக்கணுங்க. எவ்வளவு வெஜ்ஜீஸ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க, லிமிடேஷனே கிடையாது. நான் கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கேப்சிகம், காலிஃபிளவர் எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிச்சா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பேபிகார்ன், மஷ்ரூம் எல்லாம் கூட சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் இந்த எண்ணெயிலேயே 1-2 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் வேகும். இப்போ நம்ம இதை தண்ணி சேர்த்து வேக வச்சு போறோம். நீங்க எவ்வளவு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்திருக்கோம் இல்லையா, அதனால நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இன்னைக்கு நான் 2 கப் அரிசி எடுக்க போறேங்க, அதனால 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். யூஸ்வலா பிரியாணி எல்லாம் பண்ணா ஊற வச்ச அரிசிக்கு 1க்கு 1.5 கப் தாங்க தண்ணி எடுத்துப்போம். பட் இதுல வாட்டர் கண்டென்ட் இருக்கிற வெஜ்ஜீஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால நான் 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடுங்க. ஊறினதுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு அரிசியை மட்டும் இந்த கொதிக்கிற தண்ணியில சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வேகும் போதே உங்களுக்கு காயுமே சேர்ந்து வெந்துடும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலரும் போது கொஞ்சம் ஜென்டிலாவே ஹேண்டில் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரைஸ் உடஞ்சிடும். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கிட்டோம். கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃபைனா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தாராளமா மேலே தூவி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் வாசனைக்கு சேர்த்துட்டு லோவஸ்ட் ஃபிளேம்ல 20 மினிட்ஸ் வச்சு நம்ம தம் போட்டு குக் பண்ண போறோம். 20 மினிட்ஸ் தம் போடுறோம் இல்லையா, அப்போ நடுவில் ஒரு தடவை மட்டும் நீங்க ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. அப்பதான் மேல இருக்கிற அரிசியும் வெந்து வரும். 20 மினிட்ஸ் கழிச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க திறந்துட்டு கிளறிட்டு சர்வ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் நெய் மேல சேர்த்துட்டு இல்லைன்னா முந்திரி பருப்பை நெய்ல ரோஸ்ட் பண்ணிட்டு மேல சேர்த்துட்டு கலந்துட்டு சர்வ் பண்ணீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராகவும் இருக்கும், ரொம்பவும் ரிச்சா இருக்கும். அவ்வளவுதாங்க, கமன் சூப்பரான ஒயிட் கலர்ல ஒரு புலாவ் ரெடி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் சென்னா குருமா தான் பண்ணியிருந்தேன். எப்படி புலாவ் பண்றது ஈஸியோ அதே அளவுக்கு இந்த குருமா பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. முன்னாடி நாள் நைட்டே 1.5 கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலையே ஊற வச்சிடுங்க. நல்லா ஊறினாதாங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இந்த சென்னாவை நம்ம உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். அதே தாங்க பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வாசனை வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். புலாவுக்கு எடுத்து வைக்கும் போதே இதுவுமே ஒரு செட் எடுத்து வச்சிருங்க. பட் புலாவில் சேர்க்கிற அளவுக்கு நீங்க இதுல சேர்க்க வேணாம், கொஞ்சமா 1-2 பீஸ் சேர்த்தா போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சோம்பு ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வெங்காயத்தை நீளமா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். இதுலயே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குருமால தூக்கலா தேங்காய் எண்ணெய் வாசனை, அதுக்கப்புறமா கருவேப்பிலை வாசனை இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் உடைச்சு சேர்த்துக்கிறேங்க. இந்த குருமா நான் முழுக்க முழுக்க தேங்காய் எண்ணெயில தான் பண்றேன். வெங்காயம் வதங்கறதுக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதுலயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க கை விடாம கிளறிட்டே இருந்தாதான் உங்களுக்கு அடிப்பிடிக்காம இருக்கும். இப்போ 2-3 தக்காளி உங்க வீட்டு தக்காளி சைஸுக்கு ஏத்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட்டு இதுலயே சேர்த்துருங்க.
தக்காளி கொஞ்சம் வேகட்டுங்க. தக்காளி குழையணும்னு அவசியம் இல்லை. நம்ம பெருசு பெருசாக தான் தக்காளியை சாப் பண்ணி வச்சிருக்கோம். தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம பொடிகள் சேர்த்துக்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் ரெகுலர் காரமான மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த பொடிகள் எல்லாத்தையுமே இதே எண்ணெயிலே நீங்கள் சோட்டை பண்ணிக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அதோட பச்சை வாசனை போயிடும். இப்படி ஒரு 2 பெரட்டு, அப்படி ஒரு 2 பெரட்டு பெரட்டினதுக்கு அப்புறமா இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்கிறேன். தயிர் சேர்க்கும் போது ஃப்ளேம் லோவில் இருக்கட்டும், இல்லைன்னா தயிர் பிரிஞ்சிடும். தயிர் சேர்க்கும் போது நல்ல ஒரு புளிப்பும் கிடைக்கும். ப்ளஸ் மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாத்தையுமே இது பேலன்ஸ் பண்ணிடும். இந்த மிக்சர் திக்கானதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கொண்டக்கடலை அதோட தண்ணியோட சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். கொண்டக்கடலை வேக வைக்கும் போதும் அந்த தண்ணியிலையுமே கொஞ்சம் உப்பு இருக்கு. ஸோ பார்த்துட்டு தேவைன்னா கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொண்டக்கடலை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொதிக்கட்டும். தேவைப்பட்டா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குருமாக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாமா? 1/2 மூடி தேங்காவை உடைச்சிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூடவே நம்ம கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த குருமாக்கு கசகசா எதுவும் சேர்க்கலைங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா புதினா இலைகள் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த விழுத கொதிக்கிற இந்த குருமால சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் இதை புலாவ் கூட சர்வ் பண்றதுனால கொஞ்சம் அப்படியே கிரேவியா தான் வச்சுக்க போறேன். நீங்க சப்பாத்திக்கெல்லாம் சர்வ் பண்றீங்கன்னா திக்கா கூட செஞ்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டாலே உங்களுக்கு திக் ஆயிடும். இல்லைன்னா நீங்க தண்ணியோட அளவு கம்மி பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது, அதனால நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபைனல் டச்சா இதை 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். முன்னாடியே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திருக்கோம். ஃபைனலா கரம் மசாலா சேர்க்கும் போது நம்மளுக்கு ஃபிளேவர் நல்லா இருக்குங்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் இப்போ சேர்த்திருக்கேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை தேங்காய் எண்ணெய், கொஞ்சமா கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷா சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டீங்கன்னா நம்மளோட கொண்டக்கடலை குருமா ரெடி. இந்த குருமா பாத்தீங்கன்னா செம்ம எம்மியா இருக்குங்க. சப்பாத்தி, பூரி, தோசை, ரைஸ், புலாவ் எது கூட வேணாலும் நீங்க தொட்டு சாப்பிடலாம். இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். பட் நான் ஒரு மீல் பேலன்ஸ்க்காக தான் புலாவோட சர்வ் பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த காம்போ பிடிச்சிருந்தா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye, have a great day.